ஏங்க உங்க பொண்ணு மாட்டேங்குது, நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திர்றீங்க. அந்த சின்னராசு பையன் திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவன, அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி? எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க, என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்கறி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறது. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யாராவது கூப்பிட்டுப்பா. என்னங்க இது? நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன என்ன என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரே நீ? பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ, நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா செய்யறது சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னங்க என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசு ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கைவிட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கைவிட மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க என் மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். செங்கமலம், என்னாச்சு? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே. நடிக்கிறேன்? அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட, எப்போ, எங்கே? அதான் ஜெயில பார்த்தனே. ஓ, ஜெயிலுக்கு போறியா? ஆமா. நீ அங்க என்ன பார்த்த இல்ல? அது நான் இல்ல, இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? இந்த ஆள் பக்கத்திலே இருக்கான். லட்சுமி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான். அதை விட என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது. அம்மா, சின்ராசே, நல்லா இருக்கியாப்பா?
நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இல்லை. என் பேர் ராஜா. எனக்கு பதிலாக தான் உங்க பிள்ளை சின்னராசா ஜெயில இருக்கா. லட்சுமி, நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும். இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்குக்கு போகணுமா? நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன். போய்விடுங்க. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னும் 10 நாள் தான். அதுக்குள்ள சின்னராஜாவை எப்படியாவது விடுதலை ஆக்கிடுவேன். நான் எஸ்டேட் விஸ்வாசனுடைய ஒரே பிள்ளை. எனக்கு சம்பந்தம் இல்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராஜா ஜெயில இருக்கா. என்ன நடந்ததுன்னா, இதான் நடந்தது. அம்மா, நான் சின்ன வயசுலயே அம்மா எழுந்துட்டேன். உங்களையே அம்மா நினைச்சிட்டு சொல்றேன். இன்னும் 10 நாள் தான். நிச்சயமா நிறைவேறுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நீ வேலை இருக்கு, நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. என் மாமா வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப உயிரோடு இருந்துட்டு இருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சின்னராஜு கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது அது நிறைவேற்று. பாண்டி கூட ஆடுறியா? ஏன் சின்ராசு, உனக்கு உன் மாமன் மகளுக்கு 4 நாளையில கல்யாணம் சொன்னியே, உன் மாமன் உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவ? உட்காருங்க சொல்றேன். என் மாமா பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? ஸ்டைல் கம்னிரு. என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவ. எப்படின்னு கேள. எந்திரா மேல. நீ எல்லாம் ஒரு மாப்பிள. டேய், நீ எங்கடா இங்க வந்த? ஏன்டா மாப்பிளை பிடிச்சு தள்ளுற? எங்கடா நான் கேட்ட 50,000 பணம்? பொண்ண கொடு. ஆமா சொல்லி புடு. மாமாவும் பொண்ண கொடு. ஆமா சொல்லி புடு. அட மாமாவும் பொண்ண கொடு. ஆமா சொல்லி புடு. இது சாமி பொட்ட முடிச்சு அதுதாண்டா பொண்ணு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு அதுதாண்டா பொண்ணு முடிச்சு. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. அடமாமா பொண்ண கொடு. ஆமா சொல்லி கொடு. ஊருக்குள்ள என்ன பத்து நல்ல புள்ள உத்தமனா வாழ்ந்து வந்த தப்புதண்டா ஏதும் இல்ல. அட மாப்பிள்ள நாயோகி எந்த இங்க செஞ்ச பாகி எந்த மாப்பிள்ள நாயோகி எந்த இங்க செஞ்ச பாகி எந்த. யாருக்கும் தெரியாம நான் சாலிய கட்டவும் மாட்டேன். நியாயத்தை மறக்காம அட நானும் உன்கிட்ட கேட்டேன். என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச. ஏ மாமா நீ சொன்னா கேளு. மாமா உன் பொண்ண கொடு. ஆமா சொல்லி கொடு. இது சாமி பொட்ட முடிச்சு அது தாண்டா பொண்ணு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு அது தாண்டா பொண்ணு முடிச்சு. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. ஜெய் ஜெய்.
மனந்தான் போனதில்லை, ஆயிரம் இருந்தாலும் ஓ மகளை போல வருமா, மணக்குது தெருவெல்லாம் அட வாழ பூவுக்குருமா, உன்னோட நானும் ஒன்னாக வேணும், என் மாமாவே என்ன வேணும், மாமோய் அட ஆமா இது சாமி பொட்டு முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு, இது சாமி பொட்டு முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு, பொய்த்தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு, ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு, சாங்கு சக்கட 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 சை. எங்க இந்த வக்கீல காணோம்? யோ கிரிமினல் கிட்டு, ஹலோ. வாயா. உன்னை நான் எப்ப வர சொன்னேன், நீ மட்டும் half an hour லேட்டா வந்து நிக்கிறியா? சாரி, லேட் ஆயிடுச்சு. என் அப்பாவையும் என் சேத்துவையும் நீங்க தானே கொலை செஞ்சீங்க. ராஜா வந்துட்டான்.